கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலையிலே எழும்பி உட்காந்து என் ஃப்ரெண்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக துரிதமாக முன்னேறிட்டான், என்னுடைய கூட வேலையில் சேர்ந்தவன் எல்லாம் ஃபாஸ்ட்டாக முன்னேறிட்டாங்க, என்னால் இன்னும் முன்னேற முடியலை, நான் இன்னும் அதே இடத்துல தான் இருக்கிறேன், எனக்கு பின்னால் வேலையில் சேர்ந்தவங்களே என்னோட முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நிறைய பேருடைய இருதயத்தில் நிறைய குழப்பம், நிறைய ஏமாற்றம். ஆண்டவர் இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மங்கள வார்த்தை மூலமாக ஒரு அற்புதம் செய்கிறாரு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உயர்த்துகிற ஒரு காலம் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. நீங்களா நான் வளரணும்னு நினச்சி முயற்சி எடுத்தீங்கன்னா, அதுக்காக தேவ திட்டம் தெரியாமல் போட்டு எஃபர்ட் போட்டிங்கன்னா நீங்கள் விழுந்து போயிடுவீங்க. அப்படி நிறைய பேர் கடனை வாங்கி வியாபாரம் பண்ணி தோற்று போய் நஷ்டமாகி ஊரை விட்டு ஓடினவன் தற்கொலை எண்ணத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. கவலையே படாதீங்க. கடந்ததெல்லாம் கடந்ததாக இருக்கட்டும். இனி நடக்க போகிறது, வரப்போகிறது நன்மையாக இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படவோ, அடுத்தவங்களை பார்த்து உங்களை கம்பேர் பண்ணி உங்கள் வளர்ச்சியை நீங்கள் ஒப்பிடக்கூடாது. அவன் நல்லாயிட்டான், அவன் எனக்கு பின்னால் தான் வந்தான், அவன் இப்போ பெரிய ஆளாயிட்டான், அப்படியெல்லாம் யோசிக்கான். அது அவனுடைய டேன் நாளாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய டேன் நாள் என்ன? ஆண்டவர் சொல்ல, ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்த முடியும். அப்படின்னா உன்னை எப்போ உயர்த்தனேன்னு எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் என்னை உயர்த்தும்படி என் பலத்தை கைக்குள்ளே அடங்கிடு. அடுத்தவனை பார்த்து பொறாமப்படவோ, அடுத்தவனை பார்த்து நீ இந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துல தாவுறதோ இருக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. நீ தாவாத. ஆண்டவராக தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது உட்கார வச்சாருன்னா அது ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி தாவிட்டு போனீங்கன்னா அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல், நம்ம பாஷையில் சொல்லுவாங்க, அரசனை நம்பி புருஷனை கைவிட்டான்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் என்னை உயர்த்துவார். அவங்கள ஆசீர்வதிக்கிறாரோ, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, அவங்கள கண்ணுக்கு முன்னாடி அவங்க உயர்ந்து வளர்ந்து வர்றாங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்கள். அது சகோதரனாக இருக்கலாம், கொலிக்காக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம், ஆசீர்வதிங்க ஆண்டவர். ஆனால் அப்படி பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நெடுங்காலம் காத்திருந்து இருதயத்தில் இழைத்து பொறுமையாக காத்திருந்தாச்சுன்னா அவங்களுக்கு லேட்டாக கொடுத்தா அது ஜீவ விருட்சம் போல இருக்குமா. அப்படின்னா உங்களுக்கு முன்னால் வளர்ந்து போகிறவங்களை விட நீங்கள் ரொம்ப டாப்பில் போய் உட்கார முடியும். ஸோ அந்த பொறுமை, நிதானம் உங்களுக்கு ரொம்ப அவசியம். உங்களுக்குன்னு ஒரு நாள் கண்டிப்பாக இருக்குது. அந்த நாளுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் ஜெபிக்கிறேன், இந்த நாள் அந்த நாளாக அமைவதாக. ஆண்டவர் மடமடன்னு உங்களை தூக்கி ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைப்பாராக. ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் முல்லை கஸ்தூரி, திருப்பூர். நான் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு எனக்கும் என்னுடைய தோழிக்கும் சொந்த வீட்டை வாங்க உதவி செய்யும்படி ஜெபித்தேன். தேவ செய்தியின் போது சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஏறெடுத்த ஜெபத்தில் வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் வீடு வாசலை ஏற்படுத்தி தருகிறார் என்று சொன்னார். சகோதரர் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினார். நானும் என்னுடைய தோழியும் சொந்த வீடு வாங்கும்படி தேவன் கிருபை செய்தார். பாருங்க, 2 ஃப்ரெண்ட்ஸ் அன்பரின் பாதத்தில் கூட்டத்துக்கு எங்கே இருந்த திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் அடிமை மூலமாக சொன்ன அந்த மங்கள வார்த்தையின்படி 2 பேரும் அட்டே டைமில் சொந்த வீடு வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். அது மட்டுமல்ல, சின்ன தீர்க்கதரிசி பிரதர் ஜெஃப்ரின் ஸ்டீஃபன் அவர்கள் என்னுடைய தோழியின் மகள் எப்சிபாவிற்காக ஏறெடுத்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவளுக்கு திருமண காரியத்தை ஒழுங்கு செய்தார். உங்கள் வீட்லேயும் நிறைய நல்ல காரியங்களை கர்த்தர் செய்வாராக. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஏற்ற காலத்திலே கர்த்தரனை உயர்த்துவார் என்று நம்முடைய பலத்த கைக்குள்ள அமைதியாய் அடங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கே அந்த ஏற்ற நேரமாய் அமைவதாக நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். காத்திருந்த அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் அவங்க எதிர்பார்க்கிறத விட உயர்ந்த இடத்துல வச்சு அழகு பார்க்கிற ஆண்டவர். நாங்கள் நினைக்கிறதை விட, எதிர்பார்க்கிறதை விட, வேண்டுகிறதை விட மிகவும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர். ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உயர்த்துவார் என்று பொறுமையாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் எதிர்பார்த்ததை விட உயர்ந்த பதவி, உயர்ந்த ஸ்தானம், உயர்ந்த வேலை, உயர்ந்த வியாபாரம், உயர்ந்த ஊழியம், உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து என் பிள்ளைகளை அழகு பார்க்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
என்கிற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து அவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-79999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.